ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th பார்த்தீங்கன்னா பேப்பர் வெர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டே 2லேருந்து டே 10 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து சென்டம் எத்தனை இருக்குது, ஃபெயிலியர்ஸ் எத்தனை இருக்குது, ஹையஸ்ட் மார்க் என்ன, லோயஸ்ட் மார்க் என்ன, ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 டிஸ்ட்ரிக்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. ஸோ 38 மாவட்டத்துலேயும் நம்மளால் வந்து விசாரிக்க முடியாது. ஏன்னா 10 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். அதனால் ரிமைனிங் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டம் இருக்கலாம், ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு வந்து தெரியாது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அடிக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இந்த 10 மாவட்டத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் தமிழில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99. ஸோ பாஸில் லோயஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. பாஸில் லோயஸ்ட் மார்க் 27, ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 99. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த வருஷம் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷு. ஸோ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டம் எதுவுமே கிடையாது. இதுலேயும் ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 99 தான் வந்துருக்கு. ஸோ லோயஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 25. ஜஸ்ட் பாஸ் வந்து நிறைய பேர் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஆவரேஜ் மார்க் இதில் வந்து நிறைய வந்திருக்கு. இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் எத்தனை ஃபெயிலியர்ஸ் இந்த கவுண்டிங் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா 38 மார்க்லையும் சேர்த்து தான் கவுண்டிங் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவலாக தான் வந்துருக்கு. எப்படி அப்படின்னா அதாவது 70க்கு 65க்கு மேலே வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. 69 மார்க் அதே போல் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. 1 மார்க் பார்த்தீங்கன்னா அந்த 1 வேர்டில் தான் போயிருக்கு எல்லாருக்குமே. அதே போல் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 வரைக்கும் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் பாஸ் இந்த 70க்கு வந்து ஜஸ்ட்டு 15 மார்க் வாங்கினவங்க அவங்க டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதே ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் மார்க் அப்படின்னா 70க்கு 15, அதாவது ஜஸ்ட் பாஸ் வந்து நிறைய பேர் ஆகிருக்காங்க. அதே போல் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68, 69 நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதாவது சென்டம் இல்லாமல் நான் சொல்கிறேன், சென்டம் வந்து வாங்கியிருக்காங்க. அதை தவிர்த்து 68, 69 நிறைய பேர் வாங்கியிருக்காங்க 70க்கு அது மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இந்த மூணுமே பார்ப்போம். ஸோ இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா 70க்கு 60க்கு மேலே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சென்டம் பார்த்தீங்கன்னா இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு. அதாவது சென்டம் வந்திருக்கு, மற்ற சப்ஜெக்டை விட இதில் கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஃபெயிலியர்ஸும் இதில் வந்து இருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதாவது 70க்கு மேக்ஸிமம் 15 to 20 வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அந்த ஃபெயிலியர்ஸ் எதனால அப்படின்னா 1 வேர்ட் மட்டும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுவுமே எழுதுறது எல்லாமே வந்து ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ஃபெயில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. பயாலஜி, பாட்னி, சுவாலஜியை பொறுத்தளவுக்கு லோயஸ்ட் மார்க்கு 70க்கு 15 மார்க் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் பாஸ் வந்து நிறைய பேர் ஆகியிருக்காங்க லோயஸ்ட் மார்க்கு. அதே போல் ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 69 வந்து ஒரு சிலர் வாங்கியிருக்காங்க. 68, 67 இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சிஎஸ் அண்ட் சிஏ பார்ப்போம். ஸோ சிஎஸ் அண்ட் சிஏ பொறுத்தளவுக்கு சந்தோஷமான விஷயம் தான். என்ன அப்படின்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் சென்டம் அதிகமாக வந்திருக்கு. அதே போல் இந்த 10 டிஸ்ட்ரிக்ட் கேட்ட அளவுக்கு ஃபெயிலியர்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிஎஸ்சியில் ஃபெயிலியர்ஸே கிடையாது. அதாவது மற்ற டிஸ்ட்ரிக்டில் எப்படின்னு தெரியாது, இந்த 10 மாவட்டங்களில் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் 70க்கு வந்து 40க்கு மேலே தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு சில தான் பார்த்தீங்கன்னா 30, 25 இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் அதாவது லோயஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா அதாவது 70க்கு வந்து 20க்கு மேலே தான் இருக்குது. யாருமே வந்து ஜஸ்ட் பாஸ் அந்த மாதிரிலாம் ஆகலை. எல்லாருமே நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க சிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் குரூப்பு. ஸோ ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்தளவுக்கு எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்டு பிஸ்னஸ், மேக்ஸு, அக்கௌண்டன்சி இந்த 4மே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், காமர்ஸு. ஸோ எக்கனாமிக்ஸ் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் சென்டம் வந்து கம்மி தான். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து அதே போல் கம்மியாக தான் இருக்குது. சென்டமும் கம்மியாக தான் இருக்குது, ஃபெயிலியர்ஸும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கும் பார்த்தீங்கன்னா 90க்கு எல்லாம் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் 85க்கு மேலே வாங்கியிருக்காங்க. 87, 88, 89 வருஷம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதே போல் லோயஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26, 27 இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பாஸ் 25 மார்க் வந்து ஒரு சிலர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதிகமாக பார்த்தோம்னா 26, 27 தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சிலர் வந்து ஃபெயில் தான் ஆகிருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் இது இருக்க தான் செய்யுது. ஒரு சிலர் ஃபெயில் ஆகிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ், மேக்ஸு அண்ட் அக்கௌண்டன்சி. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓரியன்ட் தான். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்தளவுக்கு
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா கூட ரைட்டாக இல்லை. அதனால வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அக்கௌண்டன்சியை பொறுத்தளவுக்கு 2 பக்கம் ஈக்குவலாக கொண்டு வரும்பொழுது ஸோ நிறைய பேர் வந்து அதெல்லாம் தப்பு விட்டுருக்காங்க. அப்போ அது வந்து ஸ்டெப் மார்க் தான் கிடச்சிருக்கு. அதனால அக்கௌண்டன்சியை பொறுத்தளவுக்கு மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் சென்டமும் இருக்காங்க. பிஸ்னஸ் மேக்ஸ்லையும் சென்டர் இருக்குது, அக்கௌண்ட்ஸ்லையும் சென்டர் இருக்குது. சென்டம் இல்லாமல் கிடையாது. அதே ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க பார்க்க போகிறது மேக்ஸு. ஸோ மேக்ஸ் தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் வந்து சென்டமும் இருக்காங்க, ஃபெயிலியர்ஸும் இருக்காங்க, நல்ல மார்க் வாங்கினது இருக்காங்க, ஆவரேஜும் இருக்காங்க, லோ மார்க் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து மிங்கிலாகி தான் இருக்காங்க மேக்ஸை பொறுத்தளவுக்கு. இப்போ மேக்ஸில் வந்து சென்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் ரிமைனிங் வந்து எப்படி தெரியாது. 10 பொறுத்தளவுக்கு சென்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதே சமயம் ஃபெயிலியர்ஸ் இந்த அளவுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஏன் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1 வேர்ட் மட்டும் எழுதியிருப்பாங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாம் தப்பாக இருக்கணும், ஸ்டெப்ஸும் தப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கே கொடுக்க முடியாது. மேக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த ப்ரூவ் தட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை கொடுத்தாங்கன்னா கொஸ்டின் எழுதி நீங்கள் வந்து டென்ஸ் கூட எழுதினாலே உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். பட் அது கூட வந்து நிறைய பசங்க எழுதலை அப்படிங்கும்போது மார்க் நம்ம கொடுக்க முடியாது இதெல்லாம் சொன்னாங்க. அதுவே மேக்ஸிமம் 20க்கு மேலே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எப்படியோ ட்ரை பண்ணி நாங்கள் வந்து பாஸ் போட தான் ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் பாஸே போட முடியாத பட்சத்தில் வந்து ஃபெயில் தான் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி தான் வந்து மேக்ஸிமம் நிறைய மார்க் போயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே கிரேஸ் மார்க் கிடைக்கணும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கல. அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து 90க்கு 85க்கு மேலே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ சென்டம் வாங்கியிருக்காங்க. சென்டம் இல்லாமல் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88, 89 அது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதே போல் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் லோயஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் 25 மார்க் எல்லாரும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதே போல் 26, 27, 25, 26, 27 3 மார்க்குமே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த தடவை வந்து ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப மோசமாக எழுதினவங்க ஒன்றுமே இது பேப்பரில் இருக்காது. ஸோ அவங்க தான் வந்து பயப்படணும். நான் வந்து எல்லாமே எழுதியிருக்கேன் சார், 1 வேர்டு வந்து ஒரு 10 1 வேர்டு ரைட்டில் இருக்கேன், இது எல்லாமே ஃபார்முலா எழுதியிருக்கேன், ப்ரூவ் தட் சம் எழுதியிருக்கேன், அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் தான் ஆகலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து அந்த 3வது 5 மார்க் வந்து இன்டீரியர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சம்மும் நிறைய பேர் வந்து தப்பாக எழுதியிருக்காங்க. அதே போல் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அந்த சம் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அது கூட வந்து ஒரு சிலர் வந்து அந்த டயக்ராம்லாம் போடாமல் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து மார்க் போயிருக்கு அதான் வந்து சொன்னாங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழில் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு வந்து சென்டம் வரல. அதே சமயம் சிஎஸ்சிஏல ஃபெயிலியர் வரல. ஸோ இதான் வந்து ஓவரால் கேம்ப் பொறுத்தளவுக்கு நம்மளோட ரிப்போர்ட்டு. பட் ரிமைனிங் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரிமைனிங் உள்ள 28 டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து நம்ம எக்ஸாம் ரிசல்ட் அன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மே 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் தான். ஏன்னா இது வரைக்கும் வந்து அஃபீஷியலாக மே 8 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் டேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலை. சப்போஸ் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்ன நடந்துச்சு, ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குது, ஸோ எல்லா எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா நாளைக்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6:30க்கு வந்து உங்களுக்கு நம்ம லைவ் போட போகிறோம் யூடியூப் வந்து. அதில் வந்து உங்களோட டவுட் கேளுங்க. கண்டிப்பாக வந்து ஷுவராக வந்து நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.